俺しかいない。サスケ。வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நருட்டோ எஸ்டி எபிசோட் 4. நிறைய பேர் நருட்டோ எஸ்டி போட சொன்னீங்க, விட்டா என்ன கொலை பண்ணிடுவீங்க போலயே. சரி, அதை விட்டு தள்ளுங்க. வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சேனல் நம்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ. 領域展開。お前はஓபன் பண்ண ஒரு வாய்ஸ் ஓவர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராக்ல எவ்வளவு உற்சாகமா இருப்பான்னு. ஆனா இன்னைக்கு அவன் ரொம்ப உற்சாகத்துல இருக்கான் அப்படின்னு லீ நெஜி டென்டனை காட்டுறாங்க. 3 பேர் அப்படியே போயிட்டு இருப்பாங்க. நான் லீ மட்டும் சந்தோஷமா போயிட்டு இருப்பான். இன்னைக்கு ஏன் லீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கானா, காய் சென்சே வந்து ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப அவர் மிஷினை விட்டு இப்ப வராரு. ஒரு வழியா காய் சென்சேயை பார்க்க போறோம்னு ரொம்ப குஷியில இருக்கான். லீயும் டென்டனும் நெஜியை பார்த்து, ஏ என்னப்பா பண்றீங்க, இவ்வளவு ஸ்லோவா வரீங்க? டென்டன், நாம இப்ப நான் போய் ஆகணும்னு என்ன அவசியமா? எதுக்குடா கடுப்பேத்துற? லீயும், டென்டன் இப்படிலாம் பேசாத, காய் சென்சே திரும்ப வரும்போது நம்மளுக்கு புதுசா ஒன்று சொல்லி கொடுக்க போறாரு அப்படின்னு குஷியா காய் சென்சே போறது மிஷினுக்கு போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லுவது அங்க நடந்திருக்கும்ல, அதை வந்து யோசிச்சு பார்ப்பான். அப்ப வந்து காய் சென்சே இன்னர் கேட்லாம் ஓபன் பண்ணி மங்கி ஸ்டைல், ஸ்னேக் ஸ்டைல்னு சொல்லிட்டு அப்படி இன்னொரு ஸ்டைலோ பண்ணிட்டு இருப்பாரு. அதை பார்த்து லீ மட்டும் தான் ரொம்ப ஆச்சரியப்படுவான். டென்டனோ, நீங்க லாஸ்டா பண்ணது பார்க்க ரொம்ப மொக்கையா இருந்துச்சு, அது பார்க்க அவ்வளவு சக்தி வாய்ந்ததெல்லாம் இல்லையே. காய் சென்சே நல்ல கேள்வி கேட்ட டென்டன், ஆனா நீ அதை பாக்குற விதத்தை பொறுத்து தான் அது பவர்ஃபுல்லா இல்லையான்னு தெரியும். காய் சென்சே லீயை பார்த்து, சரி லீ, உனக்காவது நான் பண்ணது புரிஞ்சுதா இல்லையா? லீயும், ஐயா எனக்கு புரியலையா, நான் பண்ண டெக்னிக் உனக்கும் புரியலையா, இந்த டெக்னிக் வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே. காய் சென்சே அதெல்லாம் விடுங்க, நீங்க எங்களுக்கு அதை புரிய வச்சு சொல்லி கொடுங்க. நீங்க இதுக்கு முன்னாடி சொல்லி கொடுத்தது பார்க்க கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு, ஆனா அது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எங்க எல்லாருக்கும் கண்டிப்பா ஒவ்வொரு ஸ்டைல் ஏத்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எங்க எல்லாருக்கும் ஒரு ஏத்த ஸ்டைல சொல்லி கொடுங்க. காய் சென்சே நல்லா யோசிச்சுட்டு, அப்படின்னா சரி, நாம ஒரு புது ஸ்டைல உருவாக்கணும்னா அப்போ உங்களுக்கு அது புரிய சான்ஸ் இருக்கு. லீயும், அப்படின்னா எங்களுக்காக ஒரு புது கெம்போ ஸ்டைல உருவாக்க போறீங்களா அப்படின்னு செம்ம குஷியோட இருப்பான். டென்டனோ, காய் சென்சே என்ன சொல்றீங்க, புதுசா ஒரு கெம்போ ஸ்டைல உருவாக்குறது ரொம்ப கஷ்டம், நீங்க எப்படி அதை பண்ண போறீங்க? காய் சென்சேவும், கொடுத்த வாக்க நான் என்னைக்குமே மீறவே மாட்டேன், நான் சொன்னதை செஞ்சே தீருவேன். இப்ப நான் ஒரு மிஷினுக்கு போறேன், எப்ப நான் அந்த மிஷினை விட்டு திரும்ப வரணும் அப்ப நான் உங்க எல்லாருக்கும் புது கெம்போ ஸ்டைல உருவாக்கி தரேன், அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சொல்லியும் கொடுக்குறேன் அப்படின்னு பல்ல மினுக்கு வச்சுட்டு மிஷினுக்கு போவாரு. லீயும், புது கெம்போ ஸ்டைலா, ஆஹா என்னால வெயிட் பண்ண முடியலையே அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்துருவான். கேட்டுக்கிட்ட பார்த்தா பயங்கரமான கூட்டம். என்னதான் நடக்குதுன்னு நம்ம ஆளுங்களுக்கு யாருக்கும் ஒன்னும் புரியல. ஆனா அங்க இருக்கிற ஊர் மக்கள் யாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அது மட்டும் பேசிட்டே இருக்காங்க. ஷினோபிஸும் அரெஸ்ட் பண்ணவங்களை கூட்டு வந்துருவாங்க. அது யாருடான்னு பார்த்தா காய் சென்சே. ஆனா என்ன வாத்து சிண்ட்ரலா ட்ரெஸ் மாதிரி ஏதோ போட்டு வந்துட்டு இருக்காரு. அதை பார்த்து 3 பேர் ஷாக் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் லீ, டென்டன், நெஜிலாம் இன்டெல் டிவிஷனுக்கு போயிட்டு ஆங்கோவை மீட் பண்ணுவாங்க. எதுக்கு காய் சென்சே அரெஸ்ட் பண்ணாங்கன்னு கேட்க, அதுக்கப்புறம் ஆங்காவும் காய் சென்சே ஏன் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, காய் சென்சே வந்து ஒரு ஊருக்கு மிஷனுக்கு போயிருப்பாரு. அந்த ஊர்ல வந்து ஒரு ஹாட் ஸ்பிரிங் இருக்கும். அந்த ஹாட் ஸ்பிரிங்ல குளிக்கிற இடம் இருக்கும்ல, பசங்க குளிக்கிறது ஒரு பக்கம், பொண்ணுங்க ஒரு பக்கம் குளிக்கிற இடம், அதுக்கு நடுவுல வந்து ஒரு செவுரு இருக்கும்ல. காய் சென்சே வந்து ஒரு வித்தியாசமான ட்ரெஸ் போட்டு அந்த செவுரை உடைச்சு குளிச்சிட்டு இருந்த எல்லா பொண்ணுங்களையும் பாத்துருவாரு. அதனால காய் சென்சே மேல காமவெறி கேஸ் விழுந்திருக்கு. நெஜியும் என்னால சுத்தமா நம்ப முடியல, நம்ம சென்சே என்னதான் அப்படி இருந்தாலும் ஆனா இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு. லீயும், ஆமா காய் சென்சே ஒன்னும் காமவெறி பிடிச்சவர் இல்ல, காய் சென்சே வந்து லீஃப் வில்லேஜ் சேர்ந்த லீஃப் கிரீன் பீஸ்ட், அவர் இப்படி பண்ணவே மாட்டாரு. ஆங்கவும், ஆமா அவர் பெரிய பீஸ்ட், ஆனா கிரீன் பீஸ்ட் இல்ல, காமவெறி பீஸ்ட். லீயும், நான் சொன்னது தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, காய் சென்சே ஒன்னு காமவெறியில இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாரு, அதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஆங்கவும், நீ என்னதான் சொன்னாலும் வேலைக்காவது, அவர் வந்து காமவெறி கேஸ்ல மாட்டிட்டாரு. லீயும் மறுபடியும் கத்துவான். நெஜியும், வாய முடியல, நீ பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, நீ இப்படியே பேசிட்டு இருந்தா அவங்க சீக்கிரமா தூக்கி போட்டு மிதிக்க போறாங்க. அதுக்கப்புறம் லீ நெஜி வந்து காய் சென்சே மீட் பண்ணுவாங்க. அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துட்டு இருக்காங்க. நெஜியும், சென்சே அங்க என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க, நீங்க ஒரு பேர் சொல்லுனா நீங்க காமவெறி பிடிச்சவன்னு ஒரு பேர் வாங்கிடுவீங்க. லீயும், சென்சே இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க, நீங்க அப்படி இல்லன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சரி அதை விட்டு தள்ளுங்க, எனக்கு எப்ப புது கேம்போஸ்ல கத்து கொடுப்பீங்க? காய் சென்சே செம்ம கண்டாய் கண்ணாடியை உடைச்சிட்டு லீயே குத்துவாரு. இவங்க எல்லாரும் என்ன அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, அப்ப நான் எப்படி உனக்கு சொல்லி கொடுக்க முடியும்? என்னோட நிஞ்சாவே நான் ஸ்ட்ராங் ஆகுறது தான். நான் உங்க 3 பேருக்குமே ஒரு புதிர் வச்சிருக்கேன். அன்னைக்கு நான் என்ன பண்ண நினைச்சேன் அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க தான் கண்டுபிடிக்கணும், நீங்களே கண்டுபிடிச்சா நீங்களே ஸ்ட்ராங் ஆவீங்க, உண்மையா நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு காய் சென்சே சொன்னதுக்கு அப்புறம் காய் சென்சே அரெஸ்ட் பண்ணிட்டு காய் சென்சேவை அப்படியே கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் லீ, நெஜி, டென்டன்லாம் அந்த காய் சென்சே வந்து ஒரு ஹாட் ஸ்பிரிங்ல ஒரு ஊர்ல இருந்திருப்பார்ல, அந்த ஊருக்கு வந்துருவாங்க. இதோ இந்த டவுன்ல தான் ஷிமுரா ஹாட் ஸ்பிரிங் இருக்கு. டென்டனா, காய் சென்சே ஏன் இப்படி பண்ணானே புரியலையே, அது மட்டும் இல்லாம அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அவர் நினைச்சா அதை அசால்ட்டா உடைச்சிட்டு வெளியே வரலாம், ஆனா அவர் ஏன் அதை பண்ண மாட்டாரு? அவர் வெளியே வந்து நிரூபிச்சாதானே அவர் காமவெறி பிடிச்சவர் இல்லன்னு நிரூபிக்க முடியும். லீயும் காய் சென்சே எதுவும் பண்ணாம அப்படியே இருக்காருனா அவர் நம்மள நம்புறாரு, அவர் நம்மளுக்காக அந்த இடத்துல ஒரு தடயத்தை வச்சிருக்காரு, நாம அந்த இடத்துக்கு போய் தான் பார்க்கணும். அதுக்கு டென்டன், நெஜி வந்து மைண்ட் கையை பத்தின விவரம்லாம் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா லீயை பார்த்து அவரோட மூக்குல இருக்கிற முடியை பார்ப்பான், ஒரு லேடியோட மடியில உட்காந்து காதெல்லாம் குறைஞ்சிட்டு இருப்பான். நெஜி, டென்டன் மட்டும் தான் விசாரிக்கிறாங்க. லீ எல்லாம் அங்க சொகுசா இருக்கான். அதுக்கப்புறம் 3 பேர் நொந்து போயிருவாங்க. லீயும், எப்பா ஒரு தடயமும் கிடைக்கல, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பண்ணி நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே. டென்டனும், ஓய் யார்ட்ட நீ கதை விடுற, நீ யார்கிட்டயும் கொஞ்சம் கூட விசாரிக்கவே இல்ல, அந்த பொண்ணோட மடியில படுத்துட்டு காது
காது குறைஞ்சிட்டு இருந்த லீயா ஆமா நான் பண்ணதான். ஆனா காய்ச்சன்சே வந்து அவரோட நிஞ்சா வாழ்க்கை வந்து நம்மளுக்காக பணம் வச்சிருக்காரு. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இதுக்கப்புறம் கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு மதியானமே ஆயிடுச்சு. நேஜி டென்டெல்லாம் அவ்வளவுதான் மட்டை. கடைசி வரைக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கிடைக்கல. ஆனா லீ மட்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்காம்பா. அதுக்கப்புறம் லீ திடீர்னு எந்திரிப்பானா. டென்டனும் எங்க போறேன்னு கேப்பா. லீயும் வேற எங்கம்மா ஹாட் ஸ்பிரிங் தான். சம்பவம் நடந்தது இங்க தான். நாம இங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாப்போம். டென்டனும் இங்க பாரு லீ நீ ரொம்ப ரொம்ப விளையாட்டுத்தனமா இருக்க. நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கிடைக்காது. அதுக்கப்புறம் காய்ச்சன்சே வந்து காமவரி பிடிச்சவன்னு பேரே வாங்கிடுவாரு. அதுவும் வாழ்க்கை முழுக்க அவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா நீ அவருக்காக பண்றேன்னு சொல்ற. ஆனா நீ இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல. உனக்கு உண்மையிலேயே அவரை காப்பாத்தணுமா இல்லையா? அதை கேட்டு லீக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். நேஜியும் ஆமா லீ வந்து ஒரு உதவி செய்யல. ஆனா லீ சொல்றது ஒரு விதமா கரெக்டா தான் இருக்கு. இந்த ஹாட் ஸ்பிரிங்ல தான் காய்ச்சன்சே வந்து எட்டி உதச்சாரு. சம்பவம் நடந்த இடமே இதுதான். சோ நம்ம இந்த இடத்துல ஒரு வாட்டி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்ப்போம். டென்டனும் சரின்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் லீ அப்படியே ஹாட் ஸ்பிரிங்குள்ள போவான். டென்டன் சொல்றதும் கரெக்ட் தான். நான் என்னத்த அப்படி பண்ணேன்? நான் உங்களுக்கு கொஞ்சம் கூட உதவி பண்ணவே இல்ல. அவ என் மேல கோவப்படுறது தப்பே இல்ல. ஆனா நான் கூட உதவி பண்ணணும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு லீ மேல பாப்பான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் லீக்கு பயங்கரமான ஷாக்கு. அது என்னன்னு காட்டவே இல்ல. அதுக்கப்புறம் மறுநாள் காட்டுறாங்க. காய்ச்சன்சேவும் அங்கவும் அப்படியே வெளியே வந்துட்டு இருப்பாங்க. ஆனா காய்ச்சன்சே வந்து நம்பிக்கையோட இருப்பாரு. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என் பேரை காப்பாத்துவாங்க, நான் தப்பு பண்ணலன்னு நிரூபிப்பாங்கன்னு சொல்லிட்டே போயிட்டு இருப்பாரு. அப்போன்னு பார்த்து 3 குரங்கு தலையின வருவானுங்க. அவனுங்க வந்து மைட் காயை பார்த்து என்னப்பா மைட் காயை பார்த்து ரொம்ப நாளாச்சு, ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி எங்களை எப்படி ஓட ஓட அடிச்ச, அதுக்கு நாங்க இப்போ உன்னை பழி வாங்க தாண்டா வந்திருக்கோம். இன்னைக்கு தான் உன்னோட வாழ்க்கையில கடைசி நாள், இதை உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. அப்போன்னு பார்த்து லீயோட சவுண்ட், டே குரங்கு பசங்களா, அவரோட வீட்டுல கேலண்டரே இருக்காதுடா. குரங்கு தலையினுங்க அப்படியே ஷாக்காகி பின்னாடி பாப்பானுங்க. என்னடா பார்த்தா லீ வந்து ஒரு பில்டிங் மேல நின்னுட்டு இருப்பானா. ஆனா ஆளு பார்க்க ரொம்ப சேதமாயிருப்பான். காய்ச்சன்சேவும் லீயை பார்த்து உனக்கு என்னாச்சு லீன்னு கேட்பாரா. லீயும் நீங்க சொன்ன மாதிரி நான் என்னோட யூகங்களை வச்சு நான் உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் காய்ச்சன்சே. நீங்க வந்து என்கிட்ட என்ன சொல்ல வந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்ம விடக்கூடாது. நீங்க வந்து அந்த ஸ்டைல எங்களே கண்டுபிடிக்க வைக்கணும் தானே நினைச்சீங்க. அது எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் லீ வந்து அந்த ஹாட் ஸ்பிரிங்ல என்ன பார்த்தான்னு காட்டுவாங்க. அது என்னடான்னு பார்த்தா அட அத்தா கொக்கு டிராயிங். அதுவும் ஒவ்வொரு கொக்கும் ஒவ்வொரு ஸ்டைல்ல இருக்கும். நான் வந்து ஹாட் ஸ்பிரிங்ல அந்த கொக்கு டிராயிங்க பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. நீங்களும் அந்த கொக்கு மாதிரி ட்ரெஸ் போட்டு தான் அந்த செவுத்தை உடைச்சிங்க. அப்படின்னா நீங்க வந்து ஒயிட் ஸ்வான் ஸ்டைல கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதாவது ஒயிட் கொக்கு ஸ்டைல். தமிழ்ல அப்படிதான் வரும், ஆனா நம்ம இங்கிலீஷ்ல சொல்லிப்போம். அந்த குரங்கு பசங்களும் நீ என்ன சொல்றேன்னு எங்களுக்கு ஒன்னும் புரியலடா, ஆனா நீ எங்க வழியில வந்துட்டடா, இப்ப நான் உன கொல்ல போறேன்டான்னு சொல்லிட்டு அப்படியே பாய்வானுங்க லீ மேல. அதுக்கப்புறம் லீ புகையை போட்டு அப்படியே மறைஞ்சிடுவான். ஏன்னா பார்த்தா கொக்கு ட்ரெஸ் அவனும் போட்டிருக்கான். அதை பார்த்து ஆன்கோ ஷாக் ஆயிடுவா. அந்த குரங்கு பையன் லீயை அப்படியே அட்டாக் பண்ண வருவானா. லீயும் லீஃப் அண்ட் டியூக்ஸ் டாய்ஸ் அப்படின்னு ஒரு கொக்கு போஸ் வச்சு கிக் கூட்ட அப்படியே பறக்க விட்டுருவான். மைட் காயும் பரவாயில்லையே ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்ட போல. டென்டனா அப்ப திடீர்னு வந்து இது ஒண்ணு முடியவில்லை, இப்பதான் ஆரம்பிக்குது. நீங்க இதை பார்த்தே அவனு காய்ச்சன்சே இதுக்காக இவங்க 2 பேரும் பயங்கரமா ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் லீயை நோக்கி 2 பேரும் அட்டாக் பண்ண வருவாங்களா. அப்ப லீ நெஜி வாடா மச்சான்னு கூப்பிடுவான். நெஜியை பார்த்தா அவனும் இந்த ட்ரெஸ் போட்டிருக்கான். இந்த சீரிஸ்ல நெஜியை ரொம்ப காமெடி பண்றாங்கப்பா. நெஜியோ என்ன எலவிடாது, நான் ஏன்டா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் லீ நெஜி கையை பிடிச்சிக்கிட்டு லீவ் பாஸ்டிக் அப்படின்னு 2 பேரையும் அடிச்சு பறக்க விட்டுருவானுங்க. இவனுங்க வேற வித்தியாசமான போஸ்ல இருப்பானுங்க. அதை பார்த்து ஆன்கோலா வாயை பொளந்துருவா. அடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் பறக்கிற மாதிரி போஸ் எல்லாம் கொடுக்குறானுங்க. மைட் காயும் இது என்ன முடியல. அதுக்கப்புறம் ஒரு குரங்கு மண்டை எந்திரிச்சு நீங்க எல்லாரும் என் கூட சேர்ந்து சாக போறீங்கடா அப்படின்னு சட்டை எடுப்பான். உள்ள பார்த்தா பேப்பர் பாம் இருக்கும். நெஜியா அந்த குரங்கு மண்டையை அவனே ஒரு பாமாகி காய்ச்சன்சே கொல்ல பாக்குறான். அந்த குரங்கு மண்டைனா காய்ச்சன்சே நோக்கி அப்படியே பறந்து வருவானா. அப்ப காய்ச்சன்சே ஆங்கோவை தள்ளி விட்டு இதை நான் பாத்துக்கிறேன்னு கையில கட்டி போட்டுருக்க அந்த கைத்தை அப்படியே பிச்சி இன்னர் கேட்லாம் ஓபன் பண்ணும்போது தான் ஹாட் ஸ்பிரிங்ல அவரோட பிளாஷ்பேக்கை காட்டுவாங்க. காய்ச்சன்சே வந்து அப்ப செம்ம டயர்ட்ல இருந்திருப்பாரு. அதனால ஹாட் ஸ்பிரிங்ல ஃப்ரெஷ் ஆகலாம்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போவாரு. உள்ள போகும்போதே நம்ம 3 பையல்களுக்கு என்னதான் சொல்லி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே போயிட்டு இருப்பாரு. என்ன விதமான ஸ்டைல் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரா. அப்பதான் மேல வாத்து டிராயிங் பாப்பாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மனுஷனுக்கு ஐடியாவே வந்துச்சு. இந்த பக்கம் குரங்கு மண்டையவர் காய்ச்சன்சே கிட்ட வந்துட்டு இருக்கான். காய்ச்சன்சே அந்த வாத்து ஸ்டைல பயங்கர வேகத்துல யூஸ் பண்ணி சிமுரா ஸ்டைல் சீக்ரெட் ஸ்டைல் சொல்லிட்டு வாத்து மாதிரியே ஒரு கிக்க விட்டு அப்படியே பறக்க விட்டுருவாரு. அதை பார்த்து டென்டன் ஷாக் ஆயிடுவா. அவன் வானத்திலே விடிஞ்சு போய் செத்துருவான். லீயும் காய்ச்சன்சேவை பார்த்து அப்படின்னா இதுதான் உங்க புது கேம்போ ஸ்டைல காய்ச்சன்சேவா ஆமா ஆமா எனக்கு வந்து ஹாட் ஸ்பிரிங்ல அந்த வாத்துக்கள் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இது வழியாவே ஒரு ஸ்டைல உருவாக்கலாமே சொல்லிட்டு தான் நான் இதை கண்டுபிடிச்சேன். இதை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் செவுத்துல உடஞ்சேன். ஆனா இந்த வாத்து ஸ்டைல் ரொம்ப பவர்ஃபுல் இருந்ததால அந்த செவரே உடஞ்சு போச்சு. ஆங்கமா அப்படின்னா நீங்க இதுக்காக தான் பண்ணீங்களா? அப்ப நீங்க வந்து இது காமவரி நோக்கத்துல நீங்க இதை பண்ணல. அப்ப இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் தான். நான் வெள்ளை வாத்தை பார்த்து இந்த புது ஸ்டைல உருவாக்குனேன். இதுக்கு நான் வச்ச பேரு சிமுரா ஸ்டைல், அதாவது வாத்து ஸ்டைல். டென்டனும் இதை பார்த்தலாம் ஐடியா வந்துச்சா. காய்ச்சன்சே சொன்னதை பார்த்து லீ மனசு உடைஞ்சு போயிடுவான். நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணேன். ஆனா காய்ச்சன்சே அந்த ஸ்டைல பயங்கரமா யூஸ் பண்ணாரு. ஆனா அவரோட ஸ்டைல் அளவுக்கு என் ஸ்டைல் ஒன்னும் பெரிய பவர்ஃபுல்லா இல்ல. நேஜியும் அப்படிலாம் இல்லன்னு சொல்லுவான். டென்டனும் நீங்க 2 பேரும் யோசிச்சு பண்ணது ரெண்டுமே ஒரே விஷயம் தான். 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே ஸ்டைல தான் உருவாக்கி இருக்கீங்க. காய்ச்சன்சேவும் லீயை பார்த்து லீ நான் சொல்லி கொடுக்காமலே நீ ஒரு புது கேம்போ ஸ்டைல உருவாக்கிட்ட. நீ இப்படியே பண்ணனா கண்டிப்பா நீ ஒரு பெரிய பலசாலி ஆகுவ. லீயோ சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் காய்ச்சன்சேவும் நம்ம 2 பேரோட கேம்போ ஸ்டைலையும் ஒண்ணா ஆக்கி ஒரு புது கேம்போ ஸ்டைல உருவாக்குவோம். அது இதை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் வாத்து மாதிரி பறந்துகிட்டே அவங்க 2 பேரும் கேம்போ ஸ்டைலையும் ஒண்ணா இணைப்பாங்க. ஆனா இந்த பக்கம் நெஜியை பார்த்தா அவனும் இதுக்காக பிராக்டிஸ் பண்ணும் போல. அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர், நெஜி உனக்கு இந்த சட்டை வந்து நல்லாவே சூட் ஆகுது. நெஜியும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, கடைசியில என்ன இப்படி ஆகிட்டாங்களே சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டு இருப்பான். நெஜி அழுகிறதோட இந்த எபிசோட முடிச்சிட்டானுங்க. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு 300 லைக்ஸ் தெரிவிக்க விடுங்க. வீடியோ பிடிச்சி நம்ம சேனல்ல பிடிச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் ஜாலியா இருக்கும், எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம விஆர்டி வாய்ஸ் ஓவர்னு ஒரு செகண்ட் சேனல் வச்சிருக்கோம். அதுல வந்து ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ்ல பத்திலாம் வீடியோ போடுவோம். அங்கேயும் போயிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனல்ல மெம்பர்ஷிப் கூட இருக்கு. மெம்பர்ஷிப்ல ஜாயின் ஆகி நம்ம சேனல்ல ஒரு அங்கமாவுங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே, பை பாய்.